நாகப்பட்டினத்துல இருக்கிற சூளாமணி விகாரம் யாரால் கட்டப்பட்டது? அது ஏன் அதுக்கான அதோடைய ஹிஸ்டரி கொஞ்சம் சொல்லிடுங்க. சூளாமணி விகாரம் அப்படின்றது இது ஏன் வந்தது அப்படின்னா, சைலேந்திரர்கள் அப்படின்னு ஒரு அரச வம்சம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல ஆட்சி செய்து வந்தாங்க. இப்போது உள்ள இந்தோனேஷியா, மலேசியா இந்த நாடுகளை சேர்த்து ஒரு பேரரசாக நம்ம வந்து அவர்கள் ஆட்சி செய்தாங்க. கடாரம் என்று சொல்லக்கூடிய அப்படின்னு அந்த சொல்லுவாங்க. பகுதியில் இருந்து. இப்ப கேடான்னு மலேசியால இருக்கு. இப்போ சோழர்கள் காலத்துல வந்து பராந்தக சோழன் காலத்துல இருந்தே வணிகம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து வருது. ராஜராஜ சோழன் காலத்துல கிட்டத்தட்ட ரொம்ப ப்ராமினென்ட் ஆச்சு. அப்போ சீனாவிற்கான வணிகங்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்ரீவிஜய நாட்டினுடைய அதை கடந்து தான் போகணும். அப்படின்றதுனால அது ஒரு முக்கியமான சென்டர் ஆஃப் ஸ்டாப்பேஜ், ஒரு போர்ட் ஆஃப் கால் மாதிரி இந்த சோழ நாட்டு வணிகர்களுக்கு. அதனால 2 நாடுகளுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது. சொல்லப்போனா சைலேந்திரர்களுக்கும் இந்தியாவிலுடைய பல அரச வம்சங்களுக்கும் இடையே வந்து நல்ல உறவு இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ அதே மாதிரி இந்த சூளாமணிவர்மன் அப்படின்றவர் வந்து அந்த சோழர்களுடைய வணிக தொடர்பாளர் ராஜராஜ சோழன்ட்ட இங்க நாகப்பட்டினம் ஏற்கனவே ஒரு பௌத்த தலமாக, பௌத்தர்களின் மையமாக இருக்கிறதுனால அங்க ஒரு சரி. புத்த விகாரத்தை கட்டலாம் அப்படின்னு சொன்னதாக, அதனால ம். அந்த விகாரத்தை அவர் கட்டுறார். அப்ப முதல்ல அவர் வந்து தன்னுடைய பேரை வச்சதாக தெரியல. அவருடைய மகனான ஸ்ரீமார விஜயோத்துங்கவர்மன் அப்படின்றவர். அதாவது என்னன்னா, இந்த செப்பேட்டனுடைய வரலாறு பார்க்கும்போது ராஜராஜ சோழனுடைய காலத்துல வந்து சூளாமணிவர்மன் வந்து கேட்கிறார். அப்ப ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய 21ஆம் ஆட்சி ஆண்டு காலத்தில் அப்படின்னு தான் அந்த தமிழ் பகுதியில நம்ம பார்க்கிறோம். 21ஆம்னா கிட்டத்தட்ட 1005வது வருஷம். அதுல தான் வந்து அவர் வந்து இதுக்கான ஒரு இத குடுக்குறார். ஆணைய குடுக்குறார். அவர் கட்ட ஆரம்பிச்சு உடனே இறந்துட்டார். அதற்கு பிறகு அவருடைய மகனான ஸ்ரீமார விஜயோத்துங்கவர்மன் வந்து அத கட்டி முடிக்கிறார். தன்னுடைய அப்பா கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அத கட்டி முடிச்சுட்டு, அது முடிஞ்ச உடனே அப்ப அதுக்கு பேர் வைக்கும்போது சூளாமணி அப்படின்ற தன்னுடைய தந்தையுடைய பெயரையே அவர் வச்சதுனால அது சூளாமணி விகாரம்னு அழைக்கப்பட்டு வந்தது.